பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்குரிய வார்த்தை, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். ஏசாயா 66:13. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு ஆறுதலான வார்த்தை, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல். இந்த உலகத்தில் கடவுளோட அன்புக்கு கீழே ஒரு அன்பு இருக்குது அப்படின்னா அது நம்ம பெத்த தாய் தான். எந்த தாயாக இருந்தாலும் சரி, பிள்ளை எவ்வளோ தான் தப்பு பண்ணாலும் பிள்ளை அழுதுச்சு அப்படின்னு அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா தாங்கவே மாட்டாங்க. அதே போல் தான் எல்லாவற்றிற்கும் மேலே தாய் கூட மாறலாம், ஆனால் நம்மளுடைய ஆண்டவர் எப்படின்னா ஒரு தாயை போல் நம்மளை தேற்றுகிற தேவன். ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு மனவேதனை, ஏதோ ஒரு பாரம் அவங்களால தாங்க முடியாததாக இருக்கலாம். இல்லை அந்த உலகத்தில் உங்களுக்கு தாய் கூட இல்லாமல் இருக்கலாம். நமக்கு ஒரு விசாரிக்க ஒரு ஆள் இருந்தால், நமக்கு ஆறுதலுக்குன்னு ஒரு ஆள் இருந்தால் பரவாயில்லேன்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை ஏக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். எவ்வளோ பெரிய காயமாக இருந்தாலும் சரிப்பா, தேற்றுவதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நமக்கு தட்டி கொடுக்கறது மாத்திரம் இல்லை, நம்ம என்ன காரியத்துக்காக அழுது கொண்டு இருக்கிறோமோ அந்த காரியத்தை நமக்கு செய்கிறதான் தேற்றுவார். நம்மளுடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் தான். ஸோ நீங்கள் யாரும் இல்லையே நம்மளை விசாரிக்க, நம்மளை கேட்க யாரும் இல்லையேன்னு கலங்கிறத விட்டுட்டு, ஏசப்பா என்னை நீங்கள் தேற்றுவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரை, நீங்கள் தான்ப்பா எனக்கு தாய், நீங்கள் தான்ப்பா எனக்கு தகப்பன்னு சொல்லி ஆண்டவர் அன்புள்ள வாங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.